ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மென் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம பவர் பிஐ சீரீஸில் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம பவர் query எடிட்டர் இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பவர் பிஐயோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் பவர் பிஐயோட ஃபீச்சர்ஸ், அதில் எப்படி விஷுவலைசேஷன்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பவர் query எடிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பவர் query எடிட்டர்ன்றது வந்து பவர் பிஐயில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல். ஸோ இந்த டூலை வச்சு நம்மளோட சோர்ஸ் டேட்டாவை எப்படி வேணுமோ அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணலாம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ரிப்போர்ட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட சோர்ஸ் டேட்டாவை நம்ம இந்த query எடிட்டர் மூலிமா நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த query எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸல், டேட்டாபேஸ், ஷேர் பாயிண்ட் இந்த மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்த டேட்டாவும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அனலிட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த டேட்டாஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் பவர் எடிட்டரில் இருக்க முக்கியமான இந்த ஆட்டோஃபில், காலம் ஆட் பண்ணுறது, காலமை டெலீட் பண்ணுறது, காலமை கஸ்டமைஸ் பண்ணுறது, காலமில் இருக்க ஃபார்மேட்டிங் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான பவர் query எடிட்டரோடக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பவர் query எடிட்டர்ன்றது ரொம்ப வைடான டாபிக். ஸோ இன்னைக்கு இந்த சாப்டரில் நம்ம வந்து ரொம்ப சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வர சாப்டரில் மீதி இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பவர் query எடிட்டருக்காக நான் வந்து ஒரு புது எக்ஸல் சாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் சாம்பிளில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் சில டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு டேட்டாஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலம் பியில் இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து காலம் சிக்கு காமனாக தான் இருக்க போகுது அப்படின்றதுனால இங்கே மட்டும் போட்டு பிளாங்காக விட்டுருப்பாங்க, இல்லை இந்த செல்ஸை வந்து மர்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா தான் முக்கால்வாசி நமக்கு வந்து சோர்ஸ் டேட்டாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக நம்ம வந்து பவர் பிஐல கனெக்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறத விட பவர் query எடிட்டரில் இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரிப்போர்ட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக மாற்றுறோன்றது தான் முக்கியம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிரியேட் பண்ண ஒரு பவர் பிஐ ரிப்போர்ட் தான் இது. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து டேபிள் 1ன்னு ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க அந்த எக்ஸலையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கெட் டேட்டா யூஸ் பண்ணி எக்ஸல் ஒர்க் புக் சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சாம்பிள் 2 இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இருக்க ஒரே ஷீட் ஒரே டேபிள் 3 தான். ஸோ டேபிள் 3யை சூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக லோடு கொடுப்போம். இப்போ நம்ம லோடு கொடுக்க போகிறதில்ல, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே தான் நம்ம பவர் query எடிட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் விண்டோக்கு மேலே ஒரு விண்டோ பாப்அப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து query எடிட்டர் விண்டோ, பவர் query எடிட்டர் விண்டோ. ஸோ இதில் நமக்கு வந்து ஆல்ரெடி ஆட் ஆகிருக்க டேபிள் 1ம் இங்கே விசிபிளாக இருக்கும். டேபிள் 3 இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம், இதுவும் விசிபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஹோம், ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு தனியான ஒரு query எடிட்டருக்கான ரிப்பன் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த query எடிட்டருக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரீஜன் காலம் எடுத்துக்கலாம். இந்த ரீஜன் காலமில் வந்து நிறைய வந்து பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாங்க்ஸ் எல்லாமே பவர் பியில் நம்ம ஆட் பண்ண உடனே அது நல்லுன்னு மாறிடும். ஸோ நமக்கு எக்ஸல் அது பிளாங்காக தான் இருக்கும். பட் பவர் பியில் நம்ம அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண உடனே அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நல்லுன்னு மாறிடும். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வந்து மேனுவலாக ஒன்று ஒன்றா எடிட் பண்ண தேவையில்லை. இந்த ஜஸ்ட் இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்பனில் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு டவுன் மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ சென்ட்ரல்லேருந்து அதுக்கு அடுத்து வர எல்லா பிளாங்க்ஸுமே சென்ட்ரல் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு. தென் ஈஸ்ட்டுக்கு கீழே இருக்க எல்லா பிளாங்க்கும் வந்து ஈஸ்டர்ன் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து இது முடிஞ்சிச்சு. ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட டேட்டா செட் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோஸ்க்கு மேலே இருக்கும்போது இந்த ஃபில் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் காலம்ஸ். ஸோ இந்த ஆட் காலம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நமக்கு வந்து தேவையான டேட்டாஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம விஜுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியாது. அதாவது நம்ம டேட்டா சோர்ஸில் இருக்க எல்லா காலம்ஸும் நமக்கு தேவையானது தான். ஆனால் அதை தாண்டி சில அடிஷ்னல் காலம்ஸை வந்து நம்ம
இந்த டேபிள்ஸில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட விஜுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நமக்கு வந்து டோட்டல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம டோட்டல் வேல்யூஸில் வந்து 100க்கு கீழே இருந்தால் பேட், 100க்கு மேலே இருந்தால் குட், இல்லை 200க்கு மேலே இருந்தால் வெரி குட். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக இதை வந்து நம்ம பிரிக்கணும். ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் காலம்ஸில் வந்து அந்த வேல்யூஸ் இருக்காது. ஆனால் நம்ம வந்து இந்த வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி ஒரு புது கஸ்டம் காலம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஆட் காலம் இருக்கும். ஆட் காலமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டம் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கஸ்டம் காலம் கிளிக் பண்ண உடனே நமக்கு இன்னொரு விண்டோ சின்னதாக ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுற காலம்க்கு நம்ம இங்கே டைட்டில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ்னு செட் பண்ணிக்கிறேன். தென் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற அந்த கஸ்டம் காலத்தோட ஃபார்முலா நமக்கு எப்படி வேணும் அப்படின்றத நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே ஈஸி தான். இப்போ நமக்கு வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து இஃப் டைப் பண்ணிவிட்டு சாரி நமக்கு தேவையான காலம் வந்து டோட்டல். ஸோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இஃப் டோட்டல் வேல்யூ கிரேட்டர் தென் 100. ஸோ அப்படி இருந்தால் தென் டபுள் கோட்ஸ்குள்ள குட், அப்புறம் எல்ஸ் பேட். நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங் வந்து எப்பவுமே டபுள் கோட்ஸில் இருக்கணும். பேட் இதை வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோ சின்டாக்ஸ் எரர்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது நம்ம டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டாலும் இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இங்கே இன்வேலிட் லிட்ரல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் இருக்கும். ஸோ அந்த எரர்லாம் நம்ம வந்து என்னன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணிடணும். ஸோ இப்போ இங்கே கொடுத்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஓரியன்ட் ஃபார்முலா தான். ஸோ இது பவர் query ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணால் இது வந்து மைக்ரோசாஃப்டோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பவர் query எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டேட்டாஸ் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஸ்டேட்டஸ்னு காலம் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த காலம் வேல்யூஸும் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 100க்கு மேலே இருக்கிறதுலாம் குட்டுன்னு இருக்குது. ஸோ 100க்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து பேடுன்னு வந்திருக்கு. ஸோ இப்போது நமக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் பவர் query எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த query செட்டிங்ஸ்ன்ற இந்த பேன் தான். ஸோ இந்த query செட்டிங்ஸ் பேனில் வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஒன்றும் இல்லை, அந்த டேபிளோட நேம் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸில் வந்து நம்ம இந்த query எடிட்டர் ஓப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இங்கே நம்ம அப்ளை பண்ணமோ அது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சோர்ஸ்க்கு நேவிகேஷன் ஆனது, அப்புறம் இந்த வந்து சேஞ்ச் டைப். ஸோ இதில் வந்து நம்ம எதாவது டைப் மாற்றின இருக்கோம். தென் இங்கே வந்து நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணது, சாரி அந்த ஃபில் அப்ளை பண்ணது, இந்த ஃபில்டு டவுன் காட்டு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து ஃபில் அப்ளை பண்ணோம் இல்லையா அது. தென் ஆடட் கஸ்டம் காலம். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ன்ற காலம் ஆட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் காலம் வந்து அப்ளை பண்ணது தப்போ இல்லை அது தேவையில்லையோ அப்படின்னு நினச்சோன்னா இந்த அப்ளை ஸ்டெப்ஸில் போயிட்டு இதை நம்ம delete பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கேன்சல் ஆகிடும். இல்லை நம்ம முன்னாடி பண்ண ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னாலும் நம்ம இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸில் கிளிக் பண்ணி அங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபில் டவுன் இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டெப் மட்டும் வந்து delete ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் மட்டும் ரிவர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ரீஜனில் நம்ம பண்ண அந்த ஃபில் ப்ராப்பர்ட்டி மட்டும் ரிவர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அப்டேட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இந்த query editor யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். ஸோ ஃபைனலாக ஏதாவது 1, 2 ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம ரிவோக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த அப்டேட் ஸ்டெப்ஸில் போயிட்டு நம்ம அதை வந்து ரீசெட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பவர் பிஐயில் இருக்க ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரீஜனில் நம்ம பண்ண அந்த ஸ்டெப்பை வந்து ரீடூ பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபில் டவுன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் வந்து
நம்ம இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளைன் இருக்கு இல்லையா, ஸோ ஹோம் பட்டனில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ பண்ணதெல்லாம் வந்து சேவ் ஆகிட்டு பவர் பி டெஸ்க்டாப்பில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்த டேபிளில் இன்னொரு புது டேபிள் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நியூ டேபிள் நம்ம ஆட் பண்ணது அது இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து விஷுவலைசேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேன்வாஸில் ரிப்போர்ட் வியூக்கு வந்துட்டோம். இந்த ரிப்போர்ட் வியூக்கு வந்த உடனே நமக்கு வந்து புது டேபிள் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் ஒரு புது விஷுவல் ஆட் பண்ணுறேன். இதில் அந்த நியூ டேபிளில் ஓகே ஒரு ஒய் ஆக்சிஸில் ரீஜன் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு விஷுவல்ஸ் வந்து வந்துருச்சு. அண்ட் இங்கே வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண டேபிளையும் நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷுவல்ஸ் அண்ட் நம்ம புதுசாக ஆட் பண்ண அந்த கஸ்டம் காலம்ஸ் யூஸ் பண்ணி சில விஷுவல்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட் பேட் அப்படி நம்ம க்ரியேட் பண்ண இந்த புது காலம் பார்த்திங்கன்னா சோர்ஸ் டேட்டாலே இல்லை. ஸோ இந்த வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி நம்மளா கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு காலம் query எடிட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி query எடிட்டர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோஸில் இந்த query எடிட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் கேன்வாஸ்லையும் நம்ம சில மெஷர்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.